கேள்விகளும் நமக்கு ஏற்படலாம். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அங்கே பாருங்க, பொதுவாக நம்ம எல்லாவற்றும் நம்ம பார்க்கும்போது 35వ వచనం, ప్రతి జనుల్లో ఆయన భయపడి நீதி நடிச்சுக்கொண்டு ఆయన அங்கீகரிச்சணும் அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் அந்த உலகத்துல நீதிக்காக, அதுதான் வேதத்துல நம்ம மத்திய 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, பசி தாகம் நீதிக்காக பிரயாசப்படுங்க பாக்கியவான்கள் என்று நமக்கு சொல்றோம். நீதிக்காக பசி, அதுதான் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம், நீதி நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். பாருங்க எத்தனை வாசனம்னா, நீதி நிமித்தமும் 9 நீதி 6 5:6 வாசிக்கலாம். மத்தேயு வாசிக்கலாம். నీతి కొరకు ఆకులు దప్పులు గలవారు పారుగు, నీతి కొరకు ఆకిలి దప్పి గలవారు ధన్యులు, వారు திருப்திபரிச்சப்படுத்துரு அப்படின்னு. அப்போ நீதிக்காக, இந்த உலகத்துல நீதிக்காக ஒரு சிலருக்காக நம்ம பிரயாசப்படுறோம். எப்படி அது பிரயாசப்படுறோம்னா, நீதி என்றால் தேவன் கொடுக்கிறதான அது ஒரு கட்டளை இல்லைங்களா? நீதி என்றால் தேவனால நம்ம பெற முடியும். இல்லைன்னா யாரும் நீதியா வரணும். யாரெல்லாம் அந்த உலகத்தை நீதி செய்ய முடியும்னா, யாருமே நீதி செய்தது முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்து நீதி என்ன பண்ணாருங்க, செய்துட்டு போனார், கத்து கொடுத்து போயிருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் இல்லைங்களா? அவருடைய வாழ்க்கையில அவர் செய்து போனார். அதே பாருங்க, நீதினால, தமிழ் வாசிமா, அது நீதியின் மேல் பசி தாகம் இல்லைங்க. இப்ப நீதிக்கு மேல கூட பசி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட நமக்கு வரலாம். நீதி செய்யணும்னா ஒரு பசி வேணும். இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா தாகம் வேணும் இல்லைங்களா? அதே மாதிரி சாப்பிடணும்னாலும் அதுக்கு ஒரு என்ன வேணும், அதுக்கு என்ன சொல்லலாம்னா பசி எடுக்கணும். அப்போ பசி எடுத்தா தான் நம்ம என்ன பண்றோம், சாப்பிட முடியும். அப்போ பசி எடுக்கும் போனோம் நம்ம பார்த்தோம், 3 வேளை நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்றோம். தாவீது ஒரு இடத்துல சொல்றாங்க, 119ஆம் சங்கீதத்திலே சொல்லும் போது, அவர் எத்தனை முறை ஜெபம் பண்ணாருன்னா, ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபம் பண்ணிக்கிறாராம். பாருங்க, தாவீது உடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 7 முறை ஜெபம் பண்ணிக்கிறாரா. எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, அவர் பாடிந்த எல்லாமே சங்கீத புஸ்தகம் 150 இருக்குது. அவர் பாடிந்து கொஞ்சம் பாடி இருக்கிறார். ஆசாப்பு பாடி இருக்கிறார், கோராகு பாடி இருக்கிறார். அதே நேரத்துல இப்படி ஒரு சிலதெல்லாம் கூட நம்ம பிரிச்சு நம்ம பார்க்கும்போது, நம்ம 119ஆம் சங்கீதத்துல கூட எத்தனை முறை நம்ம பார்க்க முடியும்னா, எத்தனை வசனம் பிரதர் நமக்கு அருமையா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். 8 வசனத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது 8 நம்ம பிரிக்கும் போது எத்தனை பகுதி வரும்போது 22 பகுதி வருது. அப்போ பார்க்கும்போது எல்லாமே வேதம் நமக்கு கொடுத்தது எதுக்காகனா, நம்ம படிக்கணும், அதை தியானிக்கணும் இல்லைங்களா? மாடு கூட பார்க்கும்போது, அதுக்கு முன்ன கூட வாரத்தில் நான் சொன்னேன், ஆட்டுக்குட்டி போடும்போது அது சின்ன குட்டியா இருக்குது இல்லைங்களா? பார்க்கும்போது ஆனா உடனே அது என்ன பண்ணுங்க, ஏந்தி பால் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா முயற்சி இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அது மாதிரி கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியா நம்ம என்ன பண்றோம், வளர்றோம். அதே நேரத்துல கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது அவரை நம்ம என்ன பண்றாருன்னா, புல்லுள்ள இடங்களை நம்ம என்ன பண்றாருங்க, மேய்க்கிறார். அதுதான் நம்ம சொல்லணும். எங்க நமக்கு குறை இருக்குதுன்னு மேப்பன் கிட்ட சொல்லி என்ன பண்றாரு, நம்ம குறைகள் எல்லாம் கிறிஸ்துவனால நம்ம பலப்படுத்துறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமா இல்லைங்களா? பாருங்க, என் ஆத்துமா என்ன பண்ணுங்க, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் பெரும்படி அவருக்காக நான் காத்திருக்கிறேன். மான் கதிருக்கு போல என்ன ஆத்மா அவருக்காக என்ன பண்ற, வாஞ்சித்து கதிருக்குதான். அப்ப பார்த்துமானா நாம கூட என்ன பண்றோம்னா, அவருக்காக நம்ம தேடுறோம். அந்த ஆர்வம், அந்த மனசு, அதெல்லாம் எப்படி வருதுன்னா, இங்க பார்த்தோமா, இங்க சொல்றாருங்க, நீதிக்காக. யாருன்னா நீதிக்காக வாய முடியுமானா, நீதிக்காக யாருன்னா வாய முடியுமா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க தான் வாய முடியும். ஆகதான் அவருடைய குணத்தை என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். யாரு எல்லாம் காட்ட முடியும்னு பார்த்தோம்னா, வேற எந்த இதையும் நம்ம பார்க்க முடியாது. காரணம், இந்த கிறிஸ்துவினால பட்டுங்க தான் அந்த நீதியை என்ன பண்றோம்னா காட்ட முடியுது. அந்த நீதிக்காக நம்ம வாழ முடியுது. அவரு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அதுல 35 வாசிக்கும் போது பாருங்க, 36 எல்லாருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கர்த்தரா இருக்க. யாருன்னா சொல்ல முடியுமா, நான் தான் எல்லாருக்கும் தேவன் என்று ஒரே ஒருவர் தான் சொல்ல முடியும். ஏன் அது சொல்ல முடியும்னா, நேற்றும் கூட அவர் மாறாதவரா இருக்கிறார். இன்னைக்கு கூட அவர் என்ன பண்றாரு,
மாறாதுக்கு நாளைக்கு தண்டதான வருகிறதான இத்தனை காலங்களா ஓடினே இருக்குது. இத்தனை காலங்களா நம்ம சிருஷ்டி பண்ண முன்ன இருந்து இப்போ வரைக்கும் நம்ம காப்பாத்திருக்க இந்த நாள்ல நீங்க இவ்வளவு நேரத்துல நீங்க இப்படி பிறக்கணும், இப்படி வாயணும், இப்படி இப்ப பிறந்து இந்த வீட்டுல இருக்கணும், இந்த தேசத்துல இருக்கணும். நம்ம சாதாரணமா சொல்லுவோம், போய் போய் நம்ம அப்பா அம்மாக்கு தான் பிறந்துட்டுமே அப்படின்னு கூட கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? ஐயோ போய் இப்படி பிறந்துட்டுமே இப்படி பண்ணுமே. தேவனுடைய திட்டம் என்னன்னா, இவங்களே தான் நீங்க பிறக்கணும், நான் அவங்களுக்கு தான் பிறக்கணும். இந்த சன்னதியில் தான் இப்ப பாருங்க, மரியாவை அவங்க இயேசு கிறிஸ்து மரியாவை என்ன பண்ணாங்க, பிதாவாக தேவன் தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொண்டது இல்லை, அந்த வயிற்றிலிருந்து என்ன பண்றாருங்க, வெளியே வரும்படி மாம்சமாவும் ரத்தமா வந்து அவர் பிள்ளை வாழத்துக்கு என்ன பண்ணாருங்க, தேவன் அவரை அனுமதிச்சாங்க. இல்லைன்னா வந்துட முடியாது அவரு கூட இல்லைங்களா? தேவன் பரிசுத்த ஆவியினால அவர் என்ன பண்ணாருங்க, கர்ப்பம் தரித்து கொஞ்ச நாள் அந்த வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவருடைய மகளா என்ன பண்றாருன்னா, மகனா அவர் வளர்றதுக்கு என்ன பண்றாருன்னா, அங்க நர்சரி ஊரில் தாய் தகப்பனுக்கு ரொம்ப நாள் அவர் கீழ்ப்படிந்தாராம் இல்லைங்களா? எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் நானும் என்ன பண்ணிருக்கிறேன், நீ காணாம போயிட்டுன்னு தேடின்னு வரேன்னு 12 வயசுல சொல்றாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எங்க பொறுக்கணும், எங்க எப்படி வாயணும்னு தேவனே நமக்கு முடிவு பண்ணி இருக்கிறார் என்று இங்க ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. 36 வசீங்க, 36 வசீங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி அது இல்லைங்க, என்னன்னு சொல்றாரு. 46 வசீங்க. 46 பேதுருவோட கூட வந்திருந்த விருது சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரமோ புறஜாதிகள் மேலும் பொழிந்தரப்பட்ட பிரமித்தார்களாம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, பிரமிக்க செய்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வரும்போது, நம்ம அப்போஸ்தலர் 1:8 கூட வாசிக்கும் போது, எங்க நம்ம மத்தியில் வரும்போது அவரு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா புது பேலன் பெற்றாங்க. நம்ம கூட புது பேலன் பெற்றிருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எப்போ நம்ம புது பேலன் பெற முடியும்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டா தேவன் ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது. இந்த பூமியில நம்ம அவருக்காக நம்ம சாட்சியா இருக்க முடியாது என்று வேதம் நமக்கு அருமையா போதிக்கிறது. அதே நேரத்தில் பாருங்க, 37 வசனத்தை வாசிங்க. யோவான் பாருங்க, யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்து பின்பு கலிலியா நாடு முழுவதும் முதற்கொண்டு பாருங்க, அங்க கலிலியாவிலிருந்து எங்க வரைக்கும், அப்புறம் யூதா வரைக்கும் நடந்த சங்கவேதை எல்லாம் இதேதான். அங்கிருந்து இங்க வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அவரை பத்தி என்ன பண்றாங்கன்னா பிரசங்கிக்கிறாங்க, அது பிரசங்கப்படுத்துறாங்க. அப்போ நம்ம கூட என்ன பண்றோம்னா அவர் குறித்து நம்ம என்ன கேள்விப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கீழே 38 வாசிங்க. பாருங்க, நசனாகி இயேசுவே பாருங்க, தேவன் பரிசுத்த ஆவி. இவருக்கு தேவன் குமாரன் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து குமாரன். ஆனால் இங்க என்ன சொல்றாருன்னா, பேதுரு அவர் சொல்றாருங்க, நசனாகி இயேசு கிறிஸ்து நாமத்துல பாருங்க பரிசுத்த ஆவியினால். பார்க்கமான நம்ம வாழ்க்கையில அவரு நம்ம மார்க்ல, லூக்கால, யோவான்ல நம்ம வாசிக்கும் போது, மத்தேயில வாசிக்கும் போது அவர் ஞானஸ்தானம் எடுத்து அங்க மேலைக்கு அந்த ஞானஸ்தானம் யோர்தான் நதியில் எடுக்கிறாரு இல்லைங்களா. எடுத்து பின்பாக மேலைக்கு வரும்போது புறாவடியில் வந்து தேவன் மேல என்ன பண்ணுவாருங்க, இறங்கி வரும்போது அவரு இவர் என் நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன், இவர் பேச்சுக்கு என்ன பண்ணுங்க எல்லாரும் செவி கொடுங்க அப்படின்னு நமக்கு சொல்றதான காரியங்களை பார்க்க முடியும். அப்போ இவரு கொஞ்ச நாள் பிறகு இங்க என்ன நடக்குதுன்னா, இவர் பரிசுத்த ஆவியானவர் பெற்று பாருங்க, இயேசு పరిశుద్ధ ఆత్మతో శక్తితో అభిషేకించును దేవుడు. பாருங்க, பரிசுத்த ஆத்மతో అభిషేకించినది అభిషేకించును దేవుడు ఆయనకు பாருங்க, தேவனே அவருக்கு துணையா இருந்தாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ தேவன் நமக்கு துணையா இருக்கும் போது எல்லா காரியங்களையும் நம்ம சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா செய்ய முடியும். அப்புறம் பாருங்க என்ன செய்யறாரு பாருங்க.
துணைய மட்டும் இல்லைங்க. அவரோட கூட இருந்தபடியினால் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறார். பாருங்க, அவர் நன்மை செய்ய எப்போ நம்ம நன்மை செய்ய முடியும்ன்றது நீங்க நினைக்கிறீங்க பாக்குறீங்களா? எப்பனா நம்ம நன்மை செய்யணும்னு தேவனுடைய ஆவி இருந்தால்தான் நம்ம நன்மையை செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு டீயோ இல்லை தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். நமக்கு எப்பனா யோசனை பண்ணி பாருங்க, நமக்குள்ள இருந்து ஒரு நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு சேர்த்துக்கு நம்மளால முடியாத காரணம் தேவனுடைய ஆவி மனசு. இன்னும் சொல்லணும், எப்போ நம்மளுக்கு அது வரும்னா தேவனுடைய பாருங்க, தேவனுடைய ஆவி அவரோடு கூட இருந்தனால அவர் என்ன பண்ணாருங்களாம், நன்மை செய்கிறார், சுட்டி திருந்தார். நீ நானும் கூட நன்மை செய்யறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும் இல்லைங்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ வருவாருன்னா, சகல சத்தியத்துல உங்களை வழிநடத்துறதுக்கு நம்ம யோவான்ல நம்ம பார்க்க முடியும். நான் போய் என்ன பண்றேன், ஒரு தேற்றவாளனே உங்களுக்காக அனுப்புறேன் அப்படின்னு. உங்களை நான் திட்டுல விடத்தில்லை, உங்களை நான் அதை விட மாட்டேன், ஏன்னா நான் போனாதான் அவர் வருவார் அப்படின்றது நமக்கு அருமையா சொல்லப்படுது இங்க. அது மட்டுமல்ல, சகல சத்தியத்துல நமக்கு போதிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்கறதான பாருங்க, சகல நன்மையினால அவர் என்ன பண்றாருங்க, செய்து சுட்டி திருந்தார். அப்புறம் பாருங்க, யூதருடைய தேசத்திலும் பிசாசின் இல்லைங்களா, அப்பவத்தி வாரிச்சேதான். அப்புறம் பாருங்க, அது படிக்கலையா? படிங்க. அப்பவாதி சேத்தனும் பாருங்க, ஆவி பிசாசினுடைய ஆவிகளை பாத்தீங்கன்னா அவர் எங்கமே எத்தனை இதான பிசாசிகளை தோர்த்திருக்கிறாருன்னா அவர் வார்த்தைக்கு கீழ்படுது. உன் வாழ்க்கை என் வாழ்க்கையில கூட நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது என்ன வார்த்தை, பிசாசை பார்த்தா நம்ம பயந்தா அப்புறம் நம்ம தேவனுடைய பிள்ளைங்களா இல்லையே? இயேசு நாமத்துல இங்க அதே அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன பண்றாருன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து நாமம்ல 48ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு பாருங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. குடுங்க என்று சொல்றாங்க, எந்த தடை இல்லைன்றாங்க, அதுக்கு கட்டளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டாரு. யாரை வேண்டிக்கொண்டாங்கன்னு பார்த்தோம்னா பேதுருவை கேட்கிறாங்க, நீங்க எங்க கூடங்க இருங்க, ஞானஸ்தானம் கொடுத்தது மட்டும் போதாது எங்களுக்கு, நீங்க என்ன பண்ணுங்க எங்களோட கூடவே இருங்கன்னு. நம்ம அதுக்கு முன்ன வார்த்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா நம்ம பிதாக்களோ என்ன பண்ணாங்கன்னா எங்க இந்த நம்ம 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் 1 கொரிந்தியர்ல வாசிச்சீங்களா, அவர்களோ என்ன பண்ணாங்க, மேகத்தின் கீழே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று நம்ம வாசிக்க முடியும். அப்போ பெற்றாங்கன்னா எது மூலியமா பெற்றாங்கன்னா ஒரே போஜனத்தை சாப்பிட்டார்கள் என்று கூட நம்ம பார்த்தோம், ஒரே பானம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறதான வார்த்தைகளே பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, 44 వాసిங்க. அதுல పేతురు ఈ మాటలు ఇంకను చెప్పుచుండగా అతని బోధ విన్న వారందరూ మీద பாருங்க, நம்ம போதனை கேட்கும் போது நமக்கு பரிசுத்த ஆவியான தொடுது இருக்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? அப்போ தொடும்போது தான் அந்த வார்த்தை மேல நம்ம கவனமா இருப்போம், கேட்போம். கேட்கறது மட்டும் இல்ல, திரும்ப காலையிலேருந்து அவர் என்ன சொன்னார்ன்றது வேதத்தை எடுத்து நம்ம என்ன பண்றோம். இயேசு கிறிஸ்து கிட்ட கூட தேவாலயத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு ஏசாயா புஸ்தகம் கொடுக்கும்போது அவர் வாசிச்சு அங்க வச்சுட்டு போயிருக்கோம். எல்லாரும் கண்ணு யார் மேல இருந்ததுங்க, அவர் மேல் நோக்கமா இருந்துதான். ஏசாயானா நம்ம மத்தியிலனா லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாரும் அவர் என்ன பேசுவார், என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க, நோக்கமா அவர் மேல இருந்தாங்க. அப்போ நம்ம நோக்கமா நம்ம பார்க்கும்போது தான் நம்ம வேதத்தை என்ன பண்ணோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்க நமக்கு என்ன இருக்குதுங்க, விடுதலை கிடைக்குது. அந்த விடுதலை கிடைக்கிறது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியான நம்ம பெரும்படி தேவன் எதுக்காக தேவன் முத்திரையா கொடுத்தார் என்று அப்போ பவுல் கூட சொல்லியிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் அச்சாதமா முத்திரையா நமக்கு ஆக கொடுத்தது. அந்த முத்திரையானது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அதிகாரம், அந்த பரிசுத்த ஆவியான அதிகாரம். அந்த அதிகாரத்தினால் தான் நம்ம என்ன பண்றோம்னா அப்பா பிதா என்று அழிக்கும் புத்திர ஸ்லாகத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாம் நம்ம சாதாரணமான பிள்ளைகள் எல்லாம் உலகத்தின் போடி நாம் தேவனுடைய ஆவினால நம்ம பெற்றங்களா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சகல நன்மையை செய்யறதுக்கு பிசாசை தொருத்தும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதுக்குதான் பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவை காப்பாருங்க. நம்ம 10ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க ஊழியத்துக்கு போய்க்கிறீங்களே, நீங்க என்ன நினைக்கும் போது எங்களுக்கு ஒன்னும் குறையிலப்பா,
என்ன ஆச்சாம்? ஒண்ணுமே குறையில. நாங்க போகிற இடம்லாம் உங்க நாமத்துல நாங்க என்ன பண்ணோம்? பிசாசே துரத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல மட்டும் கேட்கும்போது இந்த பிசாசு எதனால் கீழ்ப்படியாதுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, உபாசனாலும் ஜபத்தினாலும் இல்லாவிட்டா இந்த விதமான பிசாசுகளை நீங்க என்ன பண்ண முடியாது, துரத்த முடியாது என்று நமக்கு வேதம் அருமையா போதிக்கிறது. அப்போ நமக்கு என்ன வேணும்னா, அதே நேரத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சில நேரத்துல நம்ம உபாசம் நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம், நம்ம கண்ட்ரோலா இருக்கணும்ன்றதுக்காக நம்மளே என்ன பண்றோம், உபாசம் போட்டுக்கிறோம். எதுக்காகனா, இந்த உபாசம் நம்ம அந்த காலத்தின்படி பார்க்கும்போது 6 வருஷம் என்ன பண்ணுவாங்க, பயிர் பண்ணுவாங்க. 7 வருஷம் ஓய்ந்து இருப்பாங்க. ஓய்ந்து விட்டுணும். அது ஒரு கலாச்சாரத்தின்படி பார்க்கும்போது இவருடைய பாரம்பரியத்துல மோசே நமக்கு கொடுத்ததான பிரமாணத்துல ஒரு இதா இருக்கிறது. அப்போ 40 நம்ம வாசிக்கும் போது எத்தனை வருஷம் 49 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா எல்லாம் பண்ணிட்டு 50ஆம் வருஷம் ஜூபிலி பண்டிகை கொண்டாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வருஷத்துல பெரிய ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்போ பண்டிகை கொண்டாடும் போது அந்த வருஷம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழைகளும் மற்ற இருக்கிறதான ஒரு வளர்ச்சி வந்தா கூட, ஒருவேளை வளர்ச்சி வந்தா கூட ஏழைகளும் தரித்திரர்களும் விதவைகளும் என்ன பண்ணுவாங்க, அந்த இதுதான காயிறதான அந்த பயிருடைய இதுல அங்க சாப்பிட்டு போவாங்க. நம்ம பார்த்தோம்னா ரூத்து கூட பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா அங்க விட்டு போகும்போது அவங்க கீழே யாரும் பொறக்கூடாது. ஏன்னா இது யாருக்காக கொடுக்கணும், தேவனே நமக்கு கொடுத்ததான பிரமாணத்துல கட்டையில அவர் கொடுத்துருக்கிறாரு. எதுக்காகன்னா ஏழைகளுக்கு நம்ம யாருக்குன்னா உதவி பண்றோமா யோசனை பண்ணுங்க. பாருங்க, இயேசு என்ன பண்ணிருக்காரு, அவரு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிருக்காருன்னா நன்மை செய்கிறவரா பூமியில சுற்றி திரிந்தாராம். அவர் யாரை பார்த்தாலும் நன்மை செய்யணும்னே எதிர்பார்த்திருக்கிறாரு. நீ நான் கூட நன்மை யாருக்குன்னா இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணணும் இல்லைங்க, இல்லாதவங்களுக்கு தான் பண்ணணும் இல்லை. யாரு உங்களுக்கு அதனால்தான் தேவ ஆவியான நம்ம மேல இருக்கும்போது நாம் புதிதான பலன் உள்ளங்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது நாம் தரித்திரருக்கு என்ன பண்றோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். காரணம் தேவனுடைய ஆவி இருந்தா நம்ம என்ன பண்ணாதுங்க, சுவிசேஷம் சொல்லாதே இருக்க முடியாது. அதனால்தான் அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். 40ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. பாருங்க, దేవుడు ఆయనను మూడో దినమున లేపి ప్రజలందరికీ కాక దేవుని చేత ముందుగా ఏర్పడించబడిన సాక్షులుగా అనగా ఆయన మృతుల్లో నుండి లేపి తరువాత కూడా பாருங்க, அவர் உயிர் தேர்ந்து ஏந்து வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அன்னபானங்களும் நம்ம கூட பார்த்தோம். அன்னபானங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர் 3 நாள் உயிரோடு என்ன பண்ணாரு, 3 நாள் பொத்து ஏந்துக்குன்னு திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் புசித்தாருன்னு வேதத்தில் நம்ம பார்க்க முடியுது. புசித்தாருங்களாம். அப்புறம் பாருங்க 42, இதுக்காக தேவடு அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தவர்களுக்கும் தேவனா. பாத்தீங்களா, உயிரோடு இருக்கிறவருக்கும் தேவன் தான், மரித்தவர்களுக்கும் அவர் தேவனா இருக்கு. அதான் மரித்துங்களே அவர் உயிரோடு பாக்குறாரு, உயிரோடு இருக்கிறவங்களே மரித்து போல் பாக்குறாரு நம் தேவன். ஏன்னா அவர் மரணம் எப்படி பாக்குறாருங்களாம், மரணத்தை பார்க்கும்போது அவர் உயிர் இருக்க பார்த்தோம்னா ஒரு சிலர் அவர் தேவனை துதிக்காத நல்லா மறைக்கிற மாதிரி தான் அவருக்கு பார்வைக்கு தெரியுது. நம்ம உயிரோடு இருந்து, அதுக்கு தான் தாவீது நல்லா சொல்வாருங்க. என்ன சொல்றான், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன பண்ணுவேன், பொல்லாப்பு எனக்கு பயப்பட மாட்டேன். நான் பயப்படாத இருக்கிறதுக்கு காரணம் மரணமான விஷயங்களை வந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த சொல்லியும் தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. அப்ப பார்த்தோம்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிதாவாக தேவன் அவங்க இயேசு கிறிஸ்து நசனாக இயேசுவோடு இருந்ததுனால அநேக அற்புதம் பண்ணினார். நம்மோடு கூட இருக்கு. அவருக்கு மட்டும் தான் வாக்குத்தத்தமானு பார்த்தோம்னா நமக்கும் அந்த வாக்குத்தத்தம். நாம் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கும்போது நாம் எதையுமே அவர் நாமத்துல நம்ம கேட்கும்போது, அதுக்கு நான் யோவான் 14:14 சொன்னேன், என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எது கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்காக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லி இருக்கிறார். பாருங்க 43வது வாசிக்கலாம். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பாருங்க, எல்லா ஜனங்களுக்கும் பிரதிட்சை ஆகும்படி செய்யாமல் அவர் பாருங்க மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட
குடித்தவர்களும் பாருங்க, புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட பாருங்க, முன்பாகவே நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பாருங்க, எங்களுக்கே பிரதிச்சாம். இவருக்கு மட்டும் பிரதிச்சாவனாரு. அங்க பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஜனங்க நினைச்சுக்கினாங்க, யூதர்களும் இங்க சீசர் கூட கேக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் பிரதிச்சா ஆகணும்னு பார்த்தாருங்க. ஆனா தேவன் அவர் அதுக்கு தான் சொன்ன, நம்ம 35 வாசிக்கும் போது அவர் என்னன்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அந்தரிக்க பிரபுவான்ட்டான். பாத்தீங்களா, நம்ம தேவன் எல்லாருக்கும் தேவன் என்று நமக்கு அதுல 35 அதிகாரத்துல நமக்கு சொல்லப்படுதான வார்த்தை பார்க்க முடியும். அதே நேரத்துல இங்க என்னன்றாருன்னா 44 வாசிமா தெலுங்குல பாருங்க, ఆయన 40 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை பாருங்க, வசனத்தை கேட்டவர்களாம் அவர் மேலும் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யார் கேட்கிறாங்களோ அவங்க மேல தேவனுடைய ஆவி. அதனால்தான் அளவில்லாத ஆவி தமக்கு பயந்துங்க மேல என்ன பண்றாருன்னா அவர் ஆவியை ஊற்றுறார். அந்த ஆவி ஊற்றும் போது நம்ம என்ன பண்றோம்னா சகல சத்தியத்துல மற்றும் நெருப்படுத்தும் அல்ல, சகல நன்மையினால நம்ம திருப்தி அடைகிறோம். நாம நன்மை பெற்றது மற்றவங்களுக்கும் நன்மை பெறத்துக்கு நீயே என்ன பண்ற, வழி காட்டுகிறா இருக்கிற, நானே வழி காட்டுகிறா இருக்கிறோம். காரணம் அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். யோவான் 14:6 நமக்கு சொல்லப்படுது. அவருக்கு என்று நம்ம என்ன பண்றோம், வழிகளை அதான் பார்த்தோம்னா யோவான் சாணகத்தை அவர் என்ன பண்ணாருங்கன்னா அங்க 36 வாசிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா பாருங்க, 37 வாசிங்க. எல்லாருக்கும் கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை அதுக்குதான் நம்ம தேவன் பத்தி நம்ம ஏசாயா புத்தகத்துக்குள்ள வாசிக்க முடியும். வாசிக்கும் போது அவரே சமாதான கர்த்தர், நித்திய பிதா, அவரே எப்படியாப்பட்டவர், ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர். நமக்கு பாருங்க எந்த அதிகாரம் அது, ஏசாயா 50 53 5 வசனத்திலிருந்து பாருங்க. 9 9:6 வாசிங்க. ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம். அங்க 53 இல்ல, சரி. நமக்கு ஒரு பாலகன் பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மேல், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாருங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள பிதா, தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பாருங்க, சமாதான பிரபு என்று எண்ணப்படும். பாருங்க, அவருடைய பேரு நமக்கு சமாதான பிரபு. அதனால தான் நம்ம எல்லாரோட யார் வீட்டுல நீங்க போனீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, உங்க சமாதானம் அந்த வீட்டுல நீங்க சொல்லுங்கன்றாரு. சமாதானம் சொல்லும்போது ஒருவேளை அவங்க ஏத்துக்கிறீங்களா இருந்தா, அங்க சமாதானம் பெறுறீங்களா இருந்தா அந்த குடும்பத்துல என்ன பண்ணும், அந்த சமாதானம் அதுல ஆளுக செய்யும். ஒருவேளை உங்களை ஏத்துக்காத பிதாவாக தேவனை குமாரனா கிறிஸ்துவை ஏத்துக்காதுங்க, அந்த சமாதானம் அவங்களுக்குள்ள பெற முடியாதனால திரும்பி உங்க கூட வந்துடும் சொல்லி அங்க நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றதான காரியங்களை கூட நம்ம பார்க்க முடியும். அப்போ நம் தேவன் எப்பவுமே பாருங்க, அதுல நம்ம அப்போஸ்தலர் பார்க்கலாம் மிச்ச விட்டத்துல இருந்து. அது இல்ல 40 படி 3ஆம் நாளில் படிச்சிங்க. அது அப்புறம் வேற ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுந்து பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் நியமிக்கப்பட்டவங்களா சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பாருங்க, நமக்கே பிரத்யட்சமா இருக்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சத்தியம் சொல்லும் போது அங்க ஏத்துக்காததுக்கு காரணம்
நாங்க ஒருவேளை ஏத்துக்குன்னு ஒருவேளை வர முடியாத காரணம் இல்லைங்க. அதனுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது விடுதலை பெறாங்க. ஆனா தேவ பலன் இருக்கும்போது விடுதலை மட்டுமில்ல, சாட்சி பெறாங்க. அப்புறம் பாருங்க 43. அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் దేవనా తెలుగులో వాసింది సిస్టర్ 43. ఆయన యందు విశ్వాసించిన వాడు ఎవడో వాడు ఆయన నామం మూలముగా பாருங்க, இதுல அருமையா நமக்கு தெலுங்குல அருமையா போதிக்கு పాప క్షమాపణ పొందినట్టు ప్రవక్తల ద్వారా ఆయన గురించి சாட்சியம் இச்சுச்சுన్నాడు அனினோ. அவ பாத்தீங்கன்னா அவரு என்ன பண்றாருன்னா சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ பிரவக்தனா நம்ம பாவ மன்னிப்பு யாருனால கிடைக்குதுன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் தான் முதலாக நமக்கு என்ன பண்றோம், நம்ம எல்லா பாவங்களும் அவர் ஒருவரே மன்னிக்கிறவரா இருக்கிறார். உலக எல்லா பாவங்களும். அதுக்குதான் யோவான் பேர் சொல்லுவார், உலகத்தின் பாவங்களை சுமந்து போன தேவட்ட ஆட்டுக்குட்டியானவரே என்று நமக்கு சொல்லப்படுதான காரணம் பார்க்கணும். உலகமே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக பாவத்தை அவர் என்ன பண்ணாருங்க, அந்த பாவத்தினுடைய அனுபவத்தை எல்லா பாவங்களுக்காக அவரே என்ன பண்றாங்க ஏத்துக்குன்னு ஒரு ஆடு போல என்ன பண்ணாரு, நமக்காக அவர் அடிக்கப்பட்டு பலியாகி நம்மை மீட்கிறதுக்காக தம்மை பலி கொடுத்தாருங்க. அதனால்தான் நம்ம அவருடைய பலியை நம்ம அதிகமா நம்ம எப்பவுமே நினைவு கூற வேண்டியதா இருக்குது. ஏன்னா நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக என்ன பண்றாரு, அடிக்கப்பட்டது இல்ல, பிதாவின் வலது பாசத்துல இப்ப கூட உனக்காக எனக்காக என்ன பண்றாங்க, மன்றாடி ஜெபிக்கிறவரா காணப்படுகிறார். ஏமாகப்பா நீ ஒரு சின்ன தவறு பண்ணா கூட என்ன பண்றாரு, பிதாவாக தேவனத்துல போட்டோ விடுப்பா மன்னிப்பா அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்ம அவர் சமூகத்தில் நிக்கிறதுக்கே நம்ம தகுதி இல்லாதவங்க தான் இல்லைங்களா. தகுதி இல்லாத நம்ம என்ன பண்றாரு, தகுதிப்படுத்துறாரு. தகுதிப்படுத்துறது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில அவரோடு கூட இசைந்து இருக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு நமக்கு ஓனுன்றதான சத்தியத்தை வர கொடுக்குறாருங்க இல்லைங்களா. சத்தியம் இல்லாட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அங்க இங்கும் நம்ம மேற்பின் இல்லாத ஆடுகள் போல நம்ம வைத்த போயிடுமோ என்றுதான் என்ன பண்றாருன்னா, அது என்னதுன்னு காலத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மை போதித்து நம்மை சரியான பாதையில நம்மை நடத்தக்கூடியவரா இருக்கிறார். 47 வாசிங்க. அப்போது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் பாருங்க ஞானசானம் பரிசுத்த ஆவி முதல்ல பெற்றாங்களா இல்ல ஞானசானம் முன்ன பெற்றாங்கன்னா, பரிசுத்த ஆவி முன்ன பெற்றுட்டு பிறகு ஞானசானம் எடுக்கிறது பாருங்க, தடை இல்லை. அவங்க பார்த்தோம்னா கூட நம்ம லூக்கால கூட 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஏசாயா புத்தகத்தை கொடுக்க யாருன்னா விவரிக்கலாம், எனக்கு எப்படிப்பா இந்த வசனம் தெரியும், எப்படிப்பா எனக்கு தெரியணும். அப்போ விவரிக்கிறதுக்காகவே தேவன் தன் காலத்துல அந்தந்த காலத்துல தேவன் ஒவ்வொருத்தரைய தேவனை ஏற்படுத்துறார். இதுக்கு முன்ன யாராரு ஏற்படுத்தினாரோ அதுலெல்லாம் தேவன் என்ன பண்றார், முதல்ல நியமிக்கிறார், திரும்ப நீதிமானாக்குறது மட்டுமல்ல மகிமையும் படுத்துறாருங்க நம்மளே. இதை பாத்தீங்களா, யோசனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல எங்கெங்கோ நம்ம வாங்கியிருப்போம், எப்படியோ இருந்திருப்போம். ஆனால் கூட தேவன் அது இந்த காலத்துல அதுதான் அவரு ஒரு காலத்துல என்ன பண்ண கண்டும் காணாம அதே நேரத்துல அப்போஸ்தலர் நம்ம வாசிங்க, அப்போஸ்தலர் எதிரே இல்லை நம்ம பார்க்கணும் 1ஆம் அதிகாரத்துல அவர் கண்டும் காணாம ஒரு காலத்துல இருந்தாருங்க. ஆனா எப்படியாவது தடவையாவது அவர் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சுக்குவாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறோம். உண்மையான தேவன் யார், அதுதான் 73 சங்கீதத்தை முதல்ல வாசிங்க பாருங்க. சுத்தமுள்ள இஸ்ரவேலுக்கு அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. நம்ம எல்லாம் அவர்னால சுத்தப்பட்டங்க, அவர் ரத்தத்தினால கழுவுப்பட்டங்க. பாருங்க, சுத்த இதயம் உள்ளவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் பாருங்க, அவர் நல்லவர் என்று நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் வல்லவர் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் தான் சிருஷ்டி பண்ணார் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் தான் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்று நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். காரணம் எல்லாமே அவரால் கூடும் என்று நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். என்னன்னா, ஒரு ஜெயிலில் பெரிய துரோகம் பண்ணுவான். அவன் எத்தனையோ கொலைகை பண்ணிட்டு தமக்கென்று எதுவுமே இல்லைன்னு என்ன பண்ணாங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி பெரிய ஜெயிலில் உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது. அதனால அதை முக்கியமாக நான் சொல்லுகிறேன். அப்போ பார்க்கும்போது அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது எத்தனோ ஆயுள் முழுதான கைதியா அவர் மாறிட்டாருங்க. கோர்ட்டு வரைக்கும் வெளியவே வர முடியாது அவரு. அப்போ நம்மளாட்ட ஆளுங்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ஒரு பெண்ணு போய் எப்படியா அந்த அவர்கிட்ட போனாவே நீங்க சத்தியமாட்டம் உன்னை ஏதோ ஒன்று பண்ணுவாரு, நீங்க தயவு செஞ்சு அவருக்கு சத்தியமே சொல்லது வேணாம். என் ஆண்டவர் நீங்க எவ்வளவு பெரியங்களா இருங்கோ, அவர் வந்து பண்றத அப்படியேப்பட்ட கேடு உள்ளவர், அப்படியேப்பட்ட மனசு மாறாதவர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காருண்ணா, அவங்க மட்டும் தூரம் தான் சொல்லத்தான் சொல்லுங்கண்ணா. இல்லை நீங்க கேட்டு திறங்க, நான் போய் முன்ன போய் சொல்றேன்னு ஒரு ஸ்ரீயானவர் போய் அந்த அவருக்கு சொன்னாங்க சத்தியம். இது மாதிரி உண்மையான தேவன் எனக்கென்று என் மகன் தான், என் மகனை மிலிட்ரிக்கு அனுப்பிச்சேன், அவனை படிக்க வச்சு நல்லா பண்ணேன், அவனே சுட்டு தள்ளிட்டாங்களோ, எனக்குன்னு யாரும் இல்லை. இந்த கோபத்தினால இப்படியாப்பட்ட கஷ்டத்தினால கசப்புனால நான் என்ன ஆகணும்னா என் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டேன். இப்போ நான் ஆயுத முழுதான கைதியா நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஜெயிலில் இருக்கிறேன், எனக்குன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு அவன் வேண்டிக்கணும். அப்போ எனக்கு உனக்குன்னு என்னதான் வேணும் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு வாரிசு இருந்தா நான் நிச்சயமா அந்த வாரிசுக்காக நான் வாய்வேன், எனக்காக அவன் இருக்கிறான் என்ற அந்த சந்தோஷத்தில் நான் வாய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உனக்காக நான் என்னுடைய சரித்தை நான் கொடுக்குறேன்னு அந்த மகள் ஒத்துக்கினாங்க. பாருங்க எவ்வளோ பெரியதான காரியம். அப்போ அந்த சரித்தை அவருக்காக அந்த ஜெயிலே அம்மைக்காக என்ன பண்ணாருன்னா ஒப்பு கொடுத்தாங்களாம். அந்த அம்மா ஒப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மகனை எடுத்து வளர்த்து அந்த உலகத்துல அப்படியேப்பட்ட காரியம் யாருன்னா செய்ய முடியுமா பாருங்க. ஒரு மனுஷன் சுவிசேஷத்துக்கு இருந்து போனவங்க இப்படியேப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாங்கன்னு யோசிக்கும் போது நமக்கே ஒரு ஆச்சரியமா பிரமிக்கத்தக்கதாங்க. அப்போ யோசிக்கும் போதே நமக்கு பெரிதான யோசனை வருது, எப்படி இப்படி செய்ய முடியுமான்னு பார்க்கும்போது யாருனாலும் செய்ய நன்மை செய்கிறவர்களா இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியா இருந்தவர் என்ன பண்ணாரு, மனசு மாறினாராம். நீ எனக்காகவே உன்னுடைய இதே எனக்கு உன்னோட வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணிச்சுட்டே அப்படின்ட்டு அவர் மனசு மாறி அவர் பெரிய ஊழியக்காராய் வெளியே வந்து பெரிய சேவை பண்ணாராம். சேவை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த சேவைனால அவர் என்ன பண்ணாருன்னா நம்ம சேவான் என்றவர் வந்து நமக்காக இந்தியாவில் வந்து நம்ம சென்னை பகுதியில் மறிச்சது போல தோமா சாரி அப்போ என்ன பண்ணாருங்க அவர் தோமா வந்து அவர் மறிச்சது போல இவரு கூட அவர் தனக்காக என்ன பண்ணாருன்னா இயேசுதான் தெய்வம், இயேசுதான் வழி, இயேசுதான் ஜீவன் என்று இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது போராமையினால் என்ன பண்ணாங்கன்னா அவரை மறிச்சு அவர் என்ன பண்ணாங்கன்னா சாகடிச்சுட்டாங்க. சாவடிக்கும் போது அவர் மகன் வந்து பெரிய மிலிட்ரி மேன் ஆகி அவரும் கொஞ்ச நாள் இருந்து அவரும் கூட மறிச்சாராம். ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கையில எப்படியாவது இயேசுவே என்ன பண்ணோம் நான் சொல்லணும்ன்றது அந்த ஆர்வம், அந்த தைரியம், அந்த உணர்ச்சி, அந்த இது பாருங்க வாழ்க்கையில எதையாவது செய்யறாங்க என்ன. ஆனா எல்லாம் செய்தாலும் வாழ்க்கைக்கு முடிவுன்றது யார் கைக்குனா இருக்குதாண்ணா, யார் கையில இல்லையோ. அதுக்குதான் முடிவு பறிந்த நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான் என்று அவரு ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. தம் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போது இந்த உலகத்தை வேற எது நான் எல்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி செய்வேன் இது செய்வேன், தேவனுக்காக நான் இது பண்ணுவேன் என்று முன்ன வந்து பின்னாலுக்கு போயிருங்க இருக்கிறாங்க. அது முந்தினவன் பிந்தினவன் முன்ன வராங்க. நம்ம ஓட்டு பந்தயத்தில் நின்றுக்கிறோம். ஆனா நம்ம எந்த பந்தயத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஓடுறதுக்கு எந்த பலம் வேணும்னா தேவனுடைய பலம் தான் வேணும், எந்த இது வேணும்னா தேவனுடைய சத்தியம் தான் வேணும். நம்ம உற்சாகப்படுத்துறது அவருடைய வார்த்தை தான். நம்ம பலவீனமா இல்லாததுக்கு வாயத்துக்கும் அவருடைய வார்த்தை தான். ஏன்னா எந்த மனுஷனும் ஒளிப்பிக்கிறது உண்மையான ஒளி, அது உலகத்துக்கு வந்தது, அந்த ஒளி நமக்குள்ள வந்தது நம்ம எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கிறதுக்கு தேவனே நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும். அந்த வாழ்க்கை மட்டும் அல்ல, எப்படியாப்பட்ட வாழ்க்கையில எப்படியாப்பட்ட திருடனா இருந்தாலும், எப்படியாப்பட்ட விபச்சாரங்களா இருந்தாலும், எப்படியாப்பட்ட கெட்டதான சுபகம் மனுஷனே மாற மாட்டான்னு நினைக்கலாம், இது வரைக்கும் மாறல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா உன் ஜபத்துல என் ஜபத்துல மாறத்துக்கு தேவன் வாய்ப்பை கொடுக்க அவர் நல்லவரா இருக்கா. ஏன் அவரே நல்லவரா இருக்கும் போது நம்ம ஏன் அதை பார்த்து நம்ம வாசிச்ச 73 சங்கீதத்துல 3 சுத்தமுள்ள இஸ்ரவேலுக்கு எப்பவுமே அவர் என்ன பண்றாரா நல்லவரா இருக்கா. அந்த நல்ல தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த நல்ல பாதையில நாம மட்டும் இல்லைங்க மற்றவங்களை நடத்துறது கூட இந்த வேத வசனத்தை நீ புரிஞ்சு கொள்ளும் போது, அந்த வேத வசனத்தை நம்ம சொல்லும் போது மற்ற வாழ்க்கையிலும் நீங்க வெளிச்சத்தை நீங்க தான் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா தேவன் வந்து இப்போ பண்ண முடியுமானா பண்ண முடியாது. காரணம் அவர் மகா தேவன், அவர் தேவன் இல்லைங்களா. அவர் உன்னை கொண்டு என்னை கொண்டு எதுனா பண்ண முடியும். ஏன்னா அவரே வந்து கூட மரியா வயிற்றில் பிறக்காம கூட பறந்துட்டான். ஆனா மனுஷனுடைய சுபாவம் மனுஷனுடைய பாடுகள் எல்லாம் தெரியுமான்னா கேவலமா பேசியிருப்பாங்க. ஒரு வேலை அப்படி வந்துட்டான், நீ தேவகுமார், நீ உனக்கு நான் முடியும். அப்போ கூட அவரு பேசினாங்க சிலுவையில, நீ உண்மையான தேவகுமார் தானே இறங்கி வான்னு கேட்டாங்க. எத்தனோ காரியத்துக்கு நாங்க எத்தனோ அடிகள் கொரடா அடிகள் பட்டாரு. எதுக்காக? அவர் மனுஷனுடைய எல்லா பாடுகளும் நமக்காக உனக்காக நாம போல ஒரு தேவன் படைச்சவரே இப்படி ஒரு பாடுபட்டாரு. யாருன்னா சொல்ல முடியுமா?
ஆனா நாம் சொல்ல முடியும், நமக்காக உனக்காக இந்த உலகத்தில் எல்லாருக்காக ரட்சிப்பு கொடுக்க அவர் ஒருவரே தேவன் என்று நம்ம அறிக்கை பண்ற தேவன் உண்மையுள்ளவர், நம்மை மாற்றக்கூடியவர். நம்ம வாழ்க்கையில மட்டுமல்ல, மற்ற வாழ்க்கையை கூட வழக்கேத்தி அவர் எல்லாரும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் வந்தா அந்த வீட்டுக்கு என்ன பண்றான், வழக்கேத்து வந்த மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஆனா நாம் தேவன் எப்படியாப்பட்டவர்னா உலகத்துக்கு ஒளியா இருக்கிறவரு. அந்த ஒளி நமக்குள்ள வரும்போது நாமும் கூட என்ன பண்றோம், மத்தவங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளி மறுவானது எங்கமே என்ன பண்றோம், வழக்கானது கொளுத்தி மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, கட்டில் கீழே வைக்க மாட்டாங்க. அது 4 பேர் தெரியணும்னு மேல வைக்கிற மாதிரி உன்னை என்ன மேல வைக்கிறது பார்த்து, அதனால்தான் நீங்க கீழே இல்லாம மேல இருப்பீங்கன்னு சொன்னாங்க. உன்னை வாழாக்காம தலாக்குவேன் என்று சொல்லி நம்ம உயர்த்த வைக்கிற தேவன். எப்பவுமே நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணோம், நம்ம எல்லா வசனத்தை தெரிஞ்சுக்கணும் பண்ணோமா, இல்லை நீங்க ஜெபம் பண்ணாதான் நீங்க தொடங்குங்க. தேவன் உங்க வாயுல இருந்து துதிக்கும் போது அந்த வசனங்கள்லாம் ஞாபகம் வரும்போது நீங்க ஜபமே பண்ணது மணிக்கணக்கில் ஆயிடும். அந்த மணிக்கணக்கில் தேவன் வசனத்தை வச்சுதான் நீங்க பண்ண முடியும். வேற எதுனா எங்களுக்கா ஜெபம் பண்ணதுக்கு தேவன் அப்போ யோசனை கொடுப்பார். அந்த யோசனைகள் எல்லாம் கொடுத்து தேவனை ஜபத்துல அருமையா நம்ம நடத்துவார். அப்படிதான் நம்ம ஜப வாழ்க்கையில 10 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அதிகமான ஜபத்தை கொடுக்கும் பொழுது தேவனே கொடுப்பாரு. ஆனா விட்டு விடாதீங்க, ஆவில தொடங்கி ஆவிலே முடிங்க, மாம்சத்துல முடிக்காதுங்க என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் கூட செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சபைக்காக, ஊழியத்துக்காக, தேசத்துக்காக, எல்லா நன்மைக்காக நம்ம என்ன பண்ணோம், பிரேயர்ல வைக்கும் போது தேவன் அருமையா நம்ம ஜபத்தை கேட்கறன்னா பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த உலகத்துல ஒரு மினிஸ்டர் நம்ம அவரை போய் சந்திக்கும் போது அவரை நான் சந்திக்கிறேன்னா எவ்வளவு ஆயத்தமாகி போறோம் இல்லைங்களா? அதை காட்டலாம் நாம் தேவன். அதுக்கு தான் நம்ம எரேமியா 33 நாம் கால் பண்ணா அவர் என்ன பண்றாங்க, அந்த போன் பண்ணா உடனே எடுக்கிறாருன்ற மாதிரி, நீ பண்ணா நான் பண்ண உடனே எடுத்து உனக்கு பதில் கொடுக்குறாரு. 1000 மடங்கு கொடுப்பாருங்க. 1000 மடங்கு இருந்தால் 1,00,000 மடங்குல கூட கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார் என்று எப்பவுமே நீங்க தேவன் நல்லவர் 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 என்று, அதுதான் கத்த நல்லவர் என்று நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ருசித்து பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு நாள் ஒரு நன்மை நமக்கு குறையில்லாம தேவன் நடத்துவார். உங்களை தேவன் ஆசீர்வதித்து